ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டுகிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே ஆனந்தம் வரணும் நேரம் வராங்க. வந்தோடனே கார்த்திக் கேட்குறாரு, என்ன கார்த்தி என்ன பண்ணிட்டு இருக்க? இது வேலை பார்க்குற இடம் நினச்சியா இல்லை பாட்டு கேட்குற ஷெட்டுன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு எம்ப்ளாயி வந்து பாட்டை ஆஃப் பண்ணிடுறாரு. இது இங்கேயே கண்டுபிடிச்சது சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு எம்ப்ளாயி சொல்கிறாரு. என்னது கண்டுபிடிச்சதா? யார் கண்டுபிடிச்சா? இது நம்ம கார்த்திக் சார் புதுசாக கண்டுபிடிச்சிருக்க மிஷினு. இதுக்கு கரண்ட்டு எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு எம்ப்ளாய். கார்த்தி, உன் கண்டுபிடிப்பு அதெல்லாம் வந்துட்டு நீ வேற எங்கேயாவது வச்சுக்கோ. இங்கே வேலைன்னா வேலையை மட்டும் தான் பார்க்கணும், புரிஞ்சுதா? இது உனக்கு தெரிஞ்ச இடம் அப்படின்றதுனால தான் நீ இவ்வளோ ஆட்டம் போட்டுட்ருக்க. உனக்கு இவங்க எல்லாருமே ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அருண் கூப்பிட்டு கேட்குறாரு, வெல்டன்டா அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் காமிச்சு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு போயிடுறாரு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியாவுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு மீனாட்சிக்கிட்டேயும் மைத்திலிக்கிட்டேயும் ஹாஸ்பிட்டலில் உண்மையெல்லாம் சொல்கிறத பார்த்தோன்னே ரியாவுக்கு அள்ளு விட்டுறது. இதுக்கப்புறமும் இவன் இங்கே இருந்தானா கண்டிப்பாக பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அதுக்கப்புறம் மைத்திலியெல்லாம் ஒரு பக்கம் போனவொடனே அவனை கடத்திடுறாங்க. அவனை கடத்தி கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்லேயே அடைச்சிட்றா நம்ம ரியா. அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த தீபாவுக்கு ஒரே ஏமாற்றமாக போயிடுது. சரி, ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு அவர் எங்கே தான் எங்கேயாச்சும் போயிருக்கணும், அவர் நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படின்ற பற்றி சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியா வந்துட்டு பயங்கரமாக ரியாவோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல போகிறாங்க. நான் அவ்வளோ சொல்லியும் நீ போயிட்டு கார்த்திக் குடும்பத்தில் உண்மையை சொல்லுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் உனக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்லைன்னு சொல்லிட்டேல்ல ரியா, அப்போ நான் யார்கிட்ட என்ன சொன்னால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் சொல்லிட்டே இருக்காரு. அப்படியெல்லாம் விட முடியாது, நீ என்னை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு, உன்னை வெளியே விட்டா தானே நீ ட்ரை பண்ணுறேன்னுலாம் சொல்லுவேன், நீ இங்கே அடைச்சிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரியாவோட ஹஸ்பண்டை அடைச்சி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க நம்ம ரியா. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு கார்த்திக் சார் கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்திக் சார், நம்ம ரியாவோட ஹஸ்பண்டை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அவரை பார்த்துருக்கேன், நான் கூடிய சீக்கிரமே எல்லா உண்மைக்கு வெளியே வரணும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா எல்லா உண்மையும் கண்டிப்பாக சீக்கிரமே வெளிவந்துடும் கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியா வந்துட்டு இந்த மைத்திலியும் மீனாட்சியும் சும்மாவே விடக்கூடாது, முதல்ல மீனாட்சியை இந்த கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து துரத்தி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு பிளான் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சியை அவமானப்படுத்துகிற மாதிரி இன்னும் ஒரு சிலர் வராங்க. நான் வந்துட்டு அபிராமி கிட்ட பேசுகிற மாதிரியும் அண்ட் அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியே அவமானப்பட்டு நிற்கிற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரியா செட்டப் பண்ணியிருக்காங்க. செம்ம ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.